This video was sponsored by EduQuest. EduQuest offer skill-based offer courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Camplify Learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் தமிழக அரசின் சார்பில் புனித யாத்திரை மேற்கொள்ளும் நபர்களுக்கு மானியம் வழங்கும் திட்டம், இதை பற்றி பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவில் இந்த புனித யாத்திரை மேற்கொள்ளும் மானியம் வழங்கும் திட்டத்திற்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டை இன்னும் மேல் போக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு தடைகளையுடைய சரித்திரமுறை. வாங்க இந்த ஸ்கீம் பற்றி நம்ம மெயின் வெப்சைட்ல பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் பண்ணிடுங்க. அதில் மேலே பாருங்கள் சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் PCMW அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி இப்போ இது ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் PCMW.tn.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க வாட்ஸ் நியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க சிறுபான்மை நலன் போட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த புத்த சமண மற்றும் சீக்கிய மதத்தினர் இந்தியாவில் உள்ள அவரவர் மதங்களுக்கான புனித தங்களுக்கு புனிதம் மேற்கொள்ள மானியம் வழங்க விண்ணப்பத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுவோம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு அரசு இந்த ஸ்கீமை யார் மூலியமாக செயல்படுத்துறாங்கன்னா சிறுபான்மையான நல இயக்கம் அவை மூலியமாக தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க. வாங்க இதெல்லாம் சீரம் பழவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 50 புத்த மதத்தினர், 50 சமண மதத்தினர் மற்றும் 20 சீக்கிய மதத்தினர், டோட்டலாக 120 பேருக்கு வந்து இந்தியாவில் உள்ள அவரவர் மதங்களுக்கான புனித தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு நபர் ஒருவருக்கு வந்து 10,000 வீதம் 120 நபர்களுக்கு ரூபாய் 12 லட்சம் நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வந்து பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் சமண, புத்த மற்றும் சீக்கிய மதத்தினர் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுன்னு சொல்லிக்கிறாங்க. அவர் புனித தலங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. புனித தலங்கள் விவரம் எதுக்கு வந்து உங்களுக்கு மறைந்துடுவோம்னா, புத்த மதத்தினராக வந்து பீகாரில் உள்ள புத்தகயா, உத்தரப்பிரதேசில் உள்ள குஷிநகர், வாரணாசியில் உள்ள சாரநாத் கோவில், பீகாரில் உள்ள ராஜ்சிங்கர் வைசாலி, நேபாளத்தில் உள்ள லும்பனி போன்ற இடங்கள், இதெல்லாம் புத்த மதத்தினருக்கு. நீங்கள் வந்து சமண மதத்தினராக இருந்தால் ராஜஸ்தானில் உள்ள தில்வாரா கோவில், ரணக்பூர் சமண கோவில், ஜெய்சல்மா சமண கோயில், ஜார்க்கண்டில் உள்ள ஜிகர்ஜி, குஜராத்தில் உள்ள பாலிடானா, பீகாரில் உள்ள பவபுரி சமண கோவில் போன்ற இடங்கள், கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகோலா, இதுக்கு இந்த பிளேஸ்லாம் போயிருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து சீக்கிய மதத்தினர் வந்து பஞ்சாபில் உள்ள அமிர்தரஸ், தட்கஸ் ஸ்ரீகேஸ்கர் சாஹிப், தட்கல் ஸ்ரீ டம்டடா சாஹிப், பீகாரில் உள்ள தட் ஸ்ரீ ஹர்மந்திரி சாஹிப், குரு கோவிந்த் சிங், தட் ஸ்ரீ அசூர் சாஹிப் போன்ற இடங்கள், பாகிஸ்தானில் உள்ள குருத்வாரா ஸ்ரீ நான்கானா சாஹிப், குருத்வாரா ஸ்ரீ சச்சா சௌதா, மண்டி ருகர்கானா, குருத்வாரா ஸ்ரீ பஞ்ச சாஹிப், ஹசன் அப்தல், குருத்வாரா ஸ்ரீ தேகாரா சாஹிப்,
நீங்கள் வந்து சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் போயிருந்தா வந்து இந்த புனிதத்தலம்லாம் போயிருந்தா வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு கண்டிஷன் என்னன்னா, இத்திட்டத்தின் பயன்பெற 1/7/2005 பிறகு புனித பயணம் பெறுவதற்கு வந்து இது விண்ணப்பிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. இந்த பிளேஸ்க்குலாம் வந்து நீங்க வந்து 1/7/2005 அப்புறம் போயிருந்தா வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 10,000 வீதம் 120 பேருக்கு வந்து இந்த மானியம் வந்து வழங்குவாங்க. இதுக்கு வந்து எங்க விண்ணப்பிங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகம், அப்படி இல்லைன்னா சிறுபான்மையினர் நல அலுவலரிடமிருந்து கட்டணமின்றி பெறலாம் சொல்லிக்கிறாங்க. எங்க விண்ணப்பம் அளிக்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை அலுவலகம், அப்படின்னா சிறுபான்மையினர் நல அலுவலர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் செய்கிறாங்க. மேலும் www.bcmbcmw.tn.government.in இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் சொல்லிக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே அது வரும் விண்ணப்பங்கள் படிவங்கள். இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை உரிய ஆவணத்துடன் அனுப்ப வேண்டிய முகவரி எங்கன்னா, இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிட்டு எங்கே அனுப்பணும்னா, ஆணையர் சிறுபான்மை நலத்துறை, கலசல மஹால் பராமரிப்பு கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி டேட் வந்து எப்போ அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்னா 30/11/2025க்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் வந்து 1/7/2025 அப்புறம் வந்து புனித பயணம் மேற்கொண்டா இந்த பிளேஸ்லாம் புனிதம் மேற்கொண்டா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து 30/11/2025. உங்களுக்கு வந்து நபர் ஒன்றுக்கு 10,000 வீதம் 120 பேருக்கு வந்து வழங்க சொல்லிக்கிறாங்க. அடுத்து வாங்க இதுக்கு விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபார்ம்லாம் வந்து பார்த்து ஃபில் பண்ணிக்காங்க. நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குடியேற்று முத்திரை பதிக்கப்பட்ட கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் கேட்குறாங்க. பாஸ்போர்ட் நகல், விசா நகல், அதாவது நீங்கள் வந்து நேபாளம், பாகிஸ்தான் போயிருந்தா. அடுத்து வந்து இருப்பிடத்திலிருந்து புனித பயணம் சென்று மீண்டும் இருப்பிடம் சென்று திரும்பும் வரை பயணித்த அனைத்து பயணச்சீட்டுகள், பேருந்து, ரயில், விமான பயணச்சீட்டுகள், பாடிங் பாஸ் இருக்கிறாங்க. அடுத்து புனித பயணம் நிறைவு பெற்றதற்கான சான்றிதழ் படிவம் தனியே இணைக்கப்படுவது அது வந்து ஃபில் பண்ணோம். அடுத்தது பயணம் மேற்கொண்ட அனைவரிடம் வந்து ஆதார் அட்டை நகல். அடுத்து விண்ணப்பத்தாரின் வங்கி சேமிப்பு கணக்கு புத்தக நகல், முதல் புத்தக நகல் கேட்குறாங்க. அதில் வந்து உங்களுடைய பெயர் இருக்கணும், முகவரி இருக்கணும், கணக்கு எண், வங்கியின் பெயர், ஐஎஃப்சி கோடு, எம்ஐசிஆர் கோடு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து விண்ணப்பத்தார் மற்றும் குடும்ப உறுப்பினரின் பாஸ்போர்ட் போட்டோ. அடுத்தது வருமான சான்றிதழ். அடுத்து விண்ணப்பத்தார புத்த சம சீக்கிய மதத்திற்கு சான்று. இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ல வேணும். இந்த ஸ்கீமில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் அலுவலகம் அங்கே போய் கனெக்ட் பண்ணாவே இதை பற்றி டிஜிட் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வீடியோ ஸ்கீம் பற்றி டீலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.